என்னடா தங்க அப்படி பாக்குற? என்னடா நம்ம பெரியம்மாவே வச்சிருக்காளே, நம்ம அம்மாக்காரியை காணுமேன்னு பாக்குறியா? அம்மாக்காரி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு தங்க உனக்கு. அம்மா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சமத்தா இருக்கலாம் என்ன? அது வரைக்கும் பெரியம்மா கிட்ட அழாம பெரியம்மா உனக்கு பாலாத்தி தருவனா, பெரியம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவனா, பெரியம்மா உன்னை சூப்பராக பார்த்துப்பனா, பெரியம்மா உன்னை தூங்க வச்சு குளிக்க வச்சு எல்லாம் பண்ணிப்பேன். அம்மா வர வரைக்கும் பெரியம்மாட்ட சமத்த பிள்ளையா இருக்கணும். நீ அழாம தான் அழகா இருப்ப, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பெரியம்மா உன்ட்ட சொல்றேன்டா தங்கம். என் அழகோட சிரிப்புனா சிரிப்பு தான். என் அழகு தங்கத்துக்கு ஒரு சிரிப்பு தான் அழகா இருக்கு. என் மயில் பிள்ளை என்னடி தங்கம் அப்படி சிரிக்கிறீங்க? பெரியம்மா பேசுறது காமெடியா இருக்காடாப்பு உனக்கு. அடி வாங்கிருவ பார்த்துக்கோ. பெரியம்மா பார்த்தா சிரிச்சிட்டு இருக்க. அட மறுபடியும் சிரிப்ப பாரு இந்த பயபிள்ளைய. அடி வாங்கிருவ. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? ஊர்ல அவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. எங்க போறீங்கடின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்போதமா போறது? எப்போ கேட்டாலும் நீங்க அப்புறம் போகலாம் இப்புறம் போகலாண்டின்னு ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்கம்மா. நான் எப்போதான் கூட்டி போவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்போதாம்மா ட்ரெஸ் எடுக்க போவோம் நம்ம? ஏன்னா இவன் கொஞ்சிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு. சித்தி எங்க? சித்தியும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டாடி. அன்பும் சித்தியும். அதான் குட்டி பிள்ளைய நான் வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸு தானே எடுப்போம் இப்போ என்ன அவசரம்? தீபாவளிக்கு தான் என்ன 5-6 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன? டவுனும் இப்போவே ரொம்ப இருக்கும் சாணா. ஆனால் ஐயோ கூட்டம் தாங்கவே முடியலையாம்மா. இன்னும் தீபாவளி நெருங்க நெருங்க அதிகமாக தான் கூட்டம் வருமா. அதனால் இப்போவே போய் எடுக்கிறோன்னு ஊரில் பாதி பேர் இருக்கும். அவ்வளோ பேரும் போகிறாக எல்லாரும் துணி எடுக்க. நம்ம தான் போகலை இன்னும். பார்த்தியா சித்தி கூட போயிட்டாங்க. நீ சித்தி கூட போயிருக்கலாம்ல, நாமளும் போயிருக்கலாம்ல, எல்லாரும் போயிருக்கலாம்ல. தம்பியை கூட நான் கடையில் வந்து வச்சுருந்துருப்பேன் இல்லம்மா. நீ ஏன் போலா? தம்பி எப்படி கொண்டு போய் கடையில் வச்சுட்டு இருப்பேன் அந்த கூட்டத்துக்கல்ல? பாவம் பிள்ளை திணறி போயிட மாட்டானா? நான் தான் நீ போயிட்டு வாமா நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா உங்கள் மாமா கூட்டிகிட்டு நான் போகணும் அப்படின்னு. போமா சித்தி கூட ஜாலியாக போயிட்டு வந்திருக்கலாம். நானும் தெரியாமல் போச்சு, இல்லைனா நான் சித்தி கூட சும்மாவது போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்பேன். அக்காவுக்கு லீவ் கிடைக்கட்டும்டி, அக்காவையும் கூட்டிகிட்டு போகணும்ல. அக்கா பாவம் இல்லையா? என்ன பேசுகிற நீ? ஆமாம் அவளுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல, அவளுக்கு பிடிச்சது அவள் வந்து எடுத்துக்கிடுவாள்ல. அப்போ அவள் எப்படா லீவ் வரும் அவளை கூட்டிகிட்டு போகும்போது தான் என்னை கூட்டி போவேன். போ ஊர் சனமே இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் ஜாலியாக சீன் போடுவாள். அந்த மாடலில் பார்த்தீங்கடி, இந்த மாடல் பார்த்தீங்கடி, அது நல்லா இருந்துச்சுடி, இது நல்லா இருந்துச்சுடின்னு நல்லா சீன் போடுவாள். நான் மட்டும் அப்படியா அம்மாவா அப்படியான்னு ஃபீல் பண்ணணும். இங்கே பாரு பவி, தீபாவளிக்கு தான் உனக்கு ட்ரெஸ்ஸு வேணும். எதுக்கு இடையில ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் சரியா? தீபாவளிக்கு தானே போட போகிறோம் ட்ரெஸ்ஸை. இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் தீபாவளி நாள் கூட போவோம், அதுக்கு நாள் கூட போவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவியம்மாக்கு என்ன? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்கப்பா. ஆனால் அம்மா கூட்டிகிட்டே போக மாட்டேங்குது. பவிக்கு தான் பிரச்சனையா? ஏன் மல்லிகா? பவி கத்துச்சுன்னா அதுக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? எம்மாடி அப்பாவுக்கு போனஸ் 2 நாளில் தந்துடுவாங்கம்மா. அப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்பா. என்ன யார் எங்கே போய் எடுத்தா நமக்கு என்ன? நம்ம போகிறோம் எடுக்கிறோம் சரியா? சூப்பராக எடுத்துகிட்டு வருவோம். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அப்பா உன்னை கூட்டி போகிறேன். அக்கா ஐசக்கா வந்ததும் ஐசக்காவையும் உன்னையும் அப்பா கூட்டிகிட்டு போய் நம்ம 4 பேரும் எடுத்துக்கிட்டு நல்ல கடை பிரியாணியாக பார்த்து சாப்பிட்டுவிட்டு வருவோம். என்னம்மா ஐஸ்கிரீம்லாம் கேட்பீல்ல? ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி தரேன் அப்பா. ஆமாம் உங்கள் மக நீங்கள் சொன்னால் மட்டும் கேட்க போகிறா. ஊரில் பக்கியே எடுத்துருச்சுவலாம், அதான் அலப்பறையை கூட்டிக்கிட்டு இருக்கா. அன்பு அருவியும் போனாளுங்க இன்னைக்கு துணி எடுக்க. பிள்ளையை கொடுத்துட்டு போனாளுவ. ஆமாம் பிள்ளையை இந்த கூட்டத்தில் கொண்டு போய் மூச்சு திணறிடுவான் தங்க பிள்ளை. அதனால தான் நான் வச்சுக்கிறேன்டின்ட்டேன். கிருஷ்ணா போலையா? கிருஷ்ணா அப்படியே வாரானா. சரி மல்லிகா போயிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைய கூட்டத்தில் தூக்கிட்டு போகிறது கஷ்டம்தான். பவி என்னம்மா இன்னும் உனக்கு கோவம் தீரலையா? சரிப்பா அப்புறம் என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட காசு இருந்தால் தானே போக முடியும். காசு இல்லைங்கும் போது அப்புறம் எப்படிப்பா போகிறது? சரி பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனஸ் கொடுத்த உடனே அதுக்கப்புறமே நாம் போய்க்கலாம்ப்பா. ஓகேவா? சரிடா தங்கம், என் தங்க பிள்ளை இப்போ புரிஞ்சுக்கிருச்சே. ஆமாப்பா அப்புறம் என்ன பண்ணுறது, பாவம் நீங்களும். சரிடா மல்லிகா சோறு போடுறியா? உட்காருங்க
பவி தம்பி புர்ரி கொண்டா. டேய் குட்டப்பையில வாடா. சொல்லாதடி, அது அழகு மயிலுடி. குட்டப்பையன்ட்டு அழகு மயிலு தான் குட்டப்பைய. கொண்டம்மா. இப்போதான் ரொம்ப ஓவர பண்ணுவா. சித்திக்கு காதில் விழுந்துச்சு உன்னை பிச்சு போடுவா. ஏன் சித்தியே எதுவுமே சொல்லாது, நான் சித்திக்கிட்டே சொல்லிட்டு தான் இருப்பேன் குட்டப்பையன்னு. சித்தி ஒன்றுமே சொல்லாது. இருந்தாலும் மனசுக்குள்ள மயனை சொன்னா வெறுப்பு வராதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது பவி. நம்ம தம்பி பவி, நம்ம தம்பியவே நாம் அப்படி சொல்லலாமா? சித்தி சங்கடப்படுவா. அதெல்லாம் சித்தி எதுவும் சொல்லாதுமா. உனக்கு தெரியாது பவி, சரியா? எங்க சொல்லுங்க அவகிட்ட, சொல்லக்கூடாதுமான்னு. நானே சொல்றேனே, நீங்க சொல்லக்கூடாதா? புள்ளையே புர்ரி. இல்லைன்னா அப்பாவுக்கு சோறு போட்டாந்து தரியா? போ, குழம்பு அங்கனதான் இருக்கு, புளி குழம்பு. அப்பளம் மட்டும் பொரிச்சுக்க. என்ன எண்ணெய் சட்டி அடுப்பில் தான் இருக்குது, உனக்கு பொரிச்சு கொடுத்த வாக்கில் அங்கனே அப்பளம் இருக்குது. அதை மட்டும் பொரிச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு குழம்பையும் சோத்தையும் எடுத்தாந்து வை. தண்ணி வைக்க மறந்துடாத. போ, ஏதாவது எனக்கே வேலை சொல்லிட்டு இருப்ப. இந்த சாரி நல்லா தானடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிங்க்ல நான் எடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன் அருவி. அழகா இருக்குல்ல கௌதம்? எப்படா இருக்கு? ஏய், வேற கலர் எடுக்கலாம்டி. இதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கு. இந்த கலர் வேணாண்டி, வேற கலர் எடுக்கலாமா? அன்பு, வேற கலர் பார்க்கலாமே. அப்படியா? சரி ஓகே, ரெண்டு பேரும் சொல்றீங்க, வேற கலரே சூஸ் பண்ணலாமா? வேற கலர் எடு. கிரீன் நல்லா இருக்கா கௌதம்? இது நல்லா இருக்குல்ல கௌதம்? கிரீனு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஏய், இந்த பார்டர் கலர்ல ஆரி பிளவுஸ் கட்டினேன்னு வையே தைச்சி, சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். நிஜமாவே சொல்றேன்டி, அவ்வளோ அழகா இருக்கும்டி. கிரீன்லாம் அதெல்லாம் அந்த கலர்லாம் பழைய மாடல் ரே. கலர் ஓகே, சாரி அந்த அளவுக்கு டிசைன்ஸ் எனக்கு பிடிக்கல. வேற பார்க்கலாமா? போடி எங்கிட்டு. நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் வேணாம் நோனான்ற நீயா என்னத்தையாவது நல்லா இல்லாத போய் சொல்லிட்டு இருக்க. எனக்கும் பிடிக்க மாட்டேக்கு, கௌதமுக்கும் பிடிக்க மாட்டேக்கு. ஷப்பா, இரு நான் ஒரு இது சாரி சூஸ் பண்றேன். எங்க எடு. அன்பு, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கட்டலாமா? சப்பா, மெரூன் 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 மெரூன். என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் மெரூன் தான். மேரேஜா இருந்தா சரி, எதா போடி என்கிட்ட. இதெல்லாம் முடியாது. சரி, வேற கலர் வேணா சூஸ் பண்ணலாம். என்ன கௌதம் பாய் முடிட்டு இருக்க, சொல்லு. சரி ஓகே, விடு அருவி, அவளே என்னமோ பார்க்கட்டும். சரி, நான் கையில வச்சிருக்கேன். வேற எதுவுமே உனக்கு பிடிக்கலன்னா இதை தான் எடுக்கணும். ஓகே, எனக்கு பிடிக்கலன்னா அதை எடுத்துக்கிறேன். அதுக்காகவே ஏதாவது சொல்லுவேன். சரி இரு, வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம். கௌதம், இப்ப பாரு, இது நல்லா இருக்கும்பா. ஏண்டி இது நல்லா இருக்கா? சரியான வெறிக்கிற கலரா இருக்குடி. நல்லா இருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள வெறிக்கிற கலரா இருக்கா. ஏய், நீ என்ன கலர் தாண்டி சூஸ் பண்ண போற? எனக்கே எல்லாமே பார்த்துட்டு இருக்க, நீ எப்பதான் எடுக்க போற சொல்லாத. நீ எடு மேடம், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ எடு மேடமா? ஏய், ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. நீ என்ன ஐடியால இருக்க? என்ன ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்க? எடி, என் புருஷன் வரட்டும்டி. என் புருஷன் வந்தோன்னா புருஷன் சூஸ் பண்ணணும்ல. அறா, உன் வீட்டுக்காரர் வந்தோன்னா தான் சூஸ் பண்ணுவீங்க மேடம். அப்ப இது நல்லா இருக்கா? நல்லா வெறிக்கிற மாதிரி இருக்க? சத்தியமா நல்லா இல்லடி, வெறிக்கிற கலரா இருக்கு. ஏன் கௌதம் அப்படித்தானே? ஆமா, நல்லாவே இல்லை, வெறிக்கிற கலரா தான் இருக்கு. வேற ட்ரை பண்ணு அன்பு, இது வேண்டாம். சப்பா, உங்க அக்கப்பர் தாங்க முடியலையே. சரி ஓகே, வேற பார்க்கலாமா? என் புள்ளைய வேற விட்டுட்டு வந்திருக்கேன், பாவம் அவன். டக்குன்னு தான் எடுத்தா தானே போக முடியும் நம்ம. சரி ஓகே, வேற பார்க்கலாம். சூப்பர் ரீ, நல்ல கலரா இருக்கு, கிரே கலர் மாதிரி ஒரு மாதிரி. இது ஓகே தான் நினைக்கிறேன். ஏன் கௌதம், இது ஓகேவா? எனக்கு தெரியாதுப்பா, அவளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அவளே பார்த்து எடுத்துக்கட்டும். நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்ல போய் வீட்டில் வந்து நீ தானடா எடுத்து கொடுத்தேன்னு என்னையே பிடிச்சி அடிப்பா. எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு வந்தம்மா செவனின்னு உட்காந்தம்மா போனம்மான் இருப்பேன். நீயாச்சும் உன் ஃப்ரெண்டாச்சும் அருவி பார்த்து எடுத்துக்கோங்க. என்னடி உன் புருஷன் அப்படி சொல்றான்? உன் ஐடியா என்ன? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு ஆனா பிடிச்சிருக்குப்பா. கௌதம் தான் ஏதோ பிடிக்கலன்றான், ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகேவா தான் இருக்கு. நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? வேண்டாம். டேய், என்ன சொன்ன? எனக்கு சாரியே வேணாம்டா. சாரி வேணாமா? ஏன் ஏன் அடுத்த கலர் பாரு. நீ நல்லா உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து டீ குடிச்சிட்டு ஜூஸ் குடிக்க வந்தியா? எதுக்கு அவனை கூட்டிட்டு வந்தேன்? எனக்கு நல்ல கலரா எது சூட் ஆகும், எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து நல்லா செக் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டியா? ஜாலியா உன் இஷ்டத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்குன்னு கதை விட்டுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லு. நல்லா உட்காந்துட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கதான் அங்க இருந்து இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேனாக்கும். ஒழுங்கா பார்த்து நல்லா எது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்பதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு. நான் நல்லா இருக்குன்னு சொன்னா நீ நல்லா இல்லைன்ற, நீ நல்லா இருக்குன்னு சொன்னா எனக்கு பிடிக்கல. ஹலோ, என்ன இதை நான் சொல்லணும் மாத்தி? நான் நல்லா இருக்குன்னு சொல்றதுனா வேணும்னே நீ நல்லா இல்லைன்றா.
அப்புறம் எனக்கு நீ சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ சொல்றியாக்கும் நீ பே. ஏன்டி கௌதம புடிச்சு இந்த திட்டு திட்டுற கிறுக்கி? நான் கையில வச்சிருக்கத கட்டிக்கிறியா? என்ன வேணுமா வேணாமா? ஒருத்தி வேற ஒரு ரெட் கலர் வச்சுட்டு பாடா படுத்துறா. இரு இன்னொரு கலர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இது எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்காது எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கு ஒரு saree. ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகேன்னு சொன்னாலும் போங்க, சொல்லாட்டி போங்க. எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதை தான் நான் எடுக்கலாம்னு பிளான் போட்டேன். இதுக்கப்புறம் யாரும் அதை எடுக்காது இதை எடுக்காதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஓகே? என்ன கௌதம் கடைசியில் பிங்க் கலருக்கே வந்துட்டா? இவளுக்கு பிங்க் கலர் பைத்தியம் போல. எங்க சுத்தியும் பிங்க் கலருக்கு தான் வரா. சரி அவளை எடுத்துட்டு போட்டுமா? நீ என்ன அமைதியா இருக்க? அவன் ஜம்முன்னு உட்காந்துருக்க தானே வந்தான். அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு என்ன தெரியும்? இருடி சத்த கத்துற கிடந்து கடையில உள்ளவ நம்மளத வேடிக்கை பாப்பா. இவெல்லாம் ஒரு புருஷன். அருவி பார்த்து பேச சொல்லி இவள ஓவரா பேசிட்டு இருக்கா. என்ன புருஷனா என்ன? நான் சொல்றதை இவ சூஸ் பண்றாளா? ஆவுன்னா என்னையே பேசுறா. மூஞ்ச பாரு. மூஞ்ச போய் பாரு கருவாயா. நான் நல்லா தான் இருக்கேன். பாரு அருவி. என்னடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கா. நல்லா இருக்கா நல்லா இல்லை. இது நல்லா இருக்காடா? நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லைன்னா பிடிச்சடிப்ப. எனக்கு தேவையா என்ன? நல்லா தான் தாயே இருக்கு. உன்கிட்ட நல்லா இல்லைன்னு வாய் திறந்தெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தேவையா? நல்லா இருக்கு. ஓகேவா தானடி? உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே? பின்னாடி இதே எடுத்துக்கலாமா? இன்னொரு saree எதுவும் பார்க்குறியா? இல்லை saree போதும். நெக்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. என்ன இருக்குன்னு பாக்குறாளா? பரவாயில்லையே, பட்ஜெட் ஓவரா தான் போயிட்டு இருக்கோம். தீபாவளி தானே அருவி? இந்த தீபாவளி கூட இவன் எடுத்து கொடுக்க கூடாதா? எப்படி பாரு. சரி வீடு எடுத்து தருவான். நீ தான் சவுண்ட் விட்டுட்டு இருக்க இப்போ. சரி சரி வர சொல்லு. வேற என்ன வேணுமோ வாங்கிக்கிறட்டும். சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அருவி. ஏய் சாரி செக்ஷன்ல உனக்கு எடு. போவோம் மாடிக்கு போகலாம். அடுத்த ஃப்ளோர் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்ட்டு. நிறைய பிளான் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்கணும்ல. டைம் ஆயிடுச்சு. உனக்கு டக்குன்னு எடுத்து சூஸ் பண்ணி வச்சுனா புதுசாக வந்தோன்னா அப்புறம் பில் போடலாம். ஆமா ஆமா மேடம் சொல்லிட்டாங்கல்ல அருவி, டக்குன்னு எடுத்துரு. இல்லைன்னா மேடம் டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன். பாரு ஐயோ செம்ம டென்ஷன் ஆக்குறான் இவன். கடைசியில் நான் டென்ஷன் பண்ணுறேனா? நல்லா இருக்குல்ல அருவி? இதே பில் போட்டுடலாம்ல? என்னடி சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்காதே? நான் எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் ஓகே.